Good morning, student. Next, law protection. Law protection are two types. One, law of diminishing returns or law of variable proportion. Law of return to scale. சரியா இந்த இதில் சொன்னால் law என்ன சொன்னால் law of diminishing குறுகிய கால என்ன சொல்லணும் மாறும் விகித விளைவுக்கு சொல்லலாம். குறைந்த செல் விகிதம் சொல்லணும். law of variable மாறும் விகித விளைவுன்னு சொல்லலாம். சரியா மாறும் விகித விதின்னு கூட சொல்லலாம். சரியா லா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னா குறைந்த செல் பயன்பாட்டு விதி சொல்லலாம். லா வேரியபிள்னா குறைந்த செல் மாறு விகிதின்னு சொல்லலாம். சரியா அதை தான் வந்து இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து law of variable proportion. Law of variable proportion மாறு விகித விதின்னு நினைக்கலாம். It is stated that if one factor is used more and more, keeping the other factors constant, okay, the total output will be increases at an increasing rate in the being, and then at the diminishing rate, and eventually decreases absolute. ஓகே லா ஆஃப் வேரியபிள் அசம்ஷன் பார்த்தா கான்ஸ்டன்ட் டெக்னாலஜி எப்படி நிலையான ஒரு தொழில்நுட்பம் ஷார்ட் அண்ட் குறுகிய காலத்தில் இருக்கும். ஹெட்ரோஜினியஸ் ஒரே மாதிரி ஹெட்ரோஜினியஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே விதமான பொருட்கள் அதான் ப்ரொடெக்ஷன். வேரியபிள் இன்புட் ரேஷியோ இது வந்து வேரியபிள் இன்புட் ரேஷியோ வந்து வேரியேஷன் ஆகும். இது வந்து வேரியபிள் ப்ரொபோர்ஷன் மாறு விகித விதியில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெக்னாலஜி short and homogeneous factors variable input ratio. அதில் வந்து டேபிள்ஸ் பார்க்குறோம். இதில் டேபிள்ஸ் பார்த்தா வேறு மாறு விகிதியில் பார்த்தோம்னா டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் இந்த லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10. ஓகே என்ன 1 to 10. இதில் டோட்டல் ப்ரொடக்ட் பண்ணால் 80, 170, 20 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா 1 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா இதில் வந்து பார்த்தா மொத்தம் மூணு கேட்டகரியாக கொடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ் ப்ரொடக்ட் பார்த்தா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா 80 to 8. சரியா இதை வந்து டிவைட் பண்ணு இதால் டோட்டல் ப்ராடக்ட் வந்து யூனிட் ஆஃப் லேபரில் டிவைட் பண்ண 8/1 1 170 டிவைடட் 2னா எவ்வளோ ஆச்சு 170 டிவைட் பண்ணால் 85. அப்புறம் வந்து 270 டோட்டல் ப்ராடக்ட் வந்து எதில் டிவைட் பண்ணோம் மொத்த உற்பத்தி வந்து எதில் வேணா டோட்டல் லேபர் செல் ஏன்னா எவ்வளோ உற்பத்தி இவங்களால தான் இந்த டோட்டல் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா இந்த யூனிட்ஸ் ஆஃப் லேபரால் இவங்களால தான் வந்து டோட்டல் உற்பத்தி பண்ண முடியுது. அதனால தான் இந்த டோட்டல் உற்பத்தியை லேபர் செல் டிவைட் பண்ணுறோம். சரி அதுக்கு தான் வந்து அதுக்கு வந்து 270 டிவைடட் 3 அப்படி பண்ணால் 90. சரியா 368 டிவைடட் 4 பண்ணால் 92. 430 டிவைடட் 5 பண்ணால் 86. அப்படி 1/1 பண்ணோம்னா அப்போ இதுக்கு அமௌண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகுது. சரி அப்போ எங்கன்னா இருக்க டோட்டல் ப்ரொடெக்ஷன் 8லேருந்து 430 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 480 அப்புறம் 504. சரி அப்புறம் 504 ஏறுது. அப்போ மறுபடியும் நான் டோட்டல் ப்ராடக்ட் இருக்க எதுக்கு லேப்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போனால் அப்புறமா ரெடியூஸ் ஆகுது. 404லேருந்து 495 ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் 485. அப்போ இது ரெடியூஸ் ஆகிறதுனால இது டோட்டல் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகும். மார்ஜினல் காஸ்ட் இருக்க மைனஸில் போகும். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். சரியா அப்போ இருக்க நான் 7 டிவைட் பண்ணால் என்ன ஆச்சு 72. அப்புறம் 504 8 டிவைட் பண்ணால் 63. மறுபடியும் 495 9 அங்கே லேபர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் டோட்டல் ப்ராடக்ட் குறையுது. அப்போ 55. அப்போ 480 10 டிவைட் பண்ணால் 85. சரியா அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். சரியா இதுக்கு உள்ள வித்தியாசத்தை இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். எதுக்கும் 80க்கு டோட்டல் ப்ராடக்ட் லேபர்ஸ் இருக்குங்க. டோட்டல் ப்ராடக்ட் 1க்கும் 2க்குள்ள வித்தியாசம் 70க்கும் 170க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 70க்கு 80க்கும் 170க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 70 170 போயிடுச்சுன்னா 90. 170ல 270ல 170 போயிடுச்சுன்னா 100. 268ல 270 போயிடுச்சுன்னா எவ்வளோ 98. சரியா 430ல 636 பண்ணால் எவ்வளோ 62. 480ல 430 போயிடுச்சுன்னா 50. 504ல 48 போயிடுச்சுன்னா 24. 504 500 போயிட்டுனா 0. அப்புறம் 504ல நம்ம 491 வந்து -9. 495ல 480 போயிடுச்சுன்னா -15. அப்போ இருக்க என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆச்சு ஐயா என்ன இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல். இது இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் எது வரைக்கும் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் ஸ்கேல்னா
ஸ்டேஜ் 4 வரைக்கும் இன்க்ரீஸ் ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல் சரியா. அப்புறம் டிக்ரீசிங், அப்புறம் வந்து டிக்ரீசிங் இது இருக்குது. அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஐஆர்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல், டிஆர்னா டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ், டிக்ரீசிங் ரிட்டர்ன். இது உயர்ந்த சொல் மாறு விகித விதி, இது குறைந்த சொல் மாறு விகித விதி, இது எதிர்மறை மாறு விகிதி. நெகட்டிவ்னா எதிர்மறை. இது வரைக்கும் என்ன ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு குறைந்த இன்க்ரீஸ் ஆகுது, சரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து என்ன 8லேருந்து 760 72 6 to 52 டிகிரிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் எதிர்மறை பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் என்ன 504 எல்லாம் இருந்தாலும் ஆப்போசிட் ஆகுது. இதில் பார்த்தா நெகட்டிவ். அப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க லேபர் காஸ்ட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் என்னது ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். மொத்தமாக 3 ஸ்டேஜ். அது இன்க்ரீஸ் ஐஆர்னா என்ன சொன்னால் இன்க்ரீஸ் ரிட்டர்ன்ஸ் as the production of the factors is the combination of factors is increased up to the point of MP. MP means MP means என்னது diagram சொல்ல. MP means MP means marginal product, TP means total product, AP means average product. சரியா, அதை தான் சொல்கிறாங்க. Factors, MP of the factor will be increased. Reason பார்த்தா individuality of the factors, quantity of fixed factors, division of labor, economics. சரியா, அது வந்து இது ஸ்டேஜ் 1. இது ஸ்டேஜ் diminishing returns as the production of the one factors in the combination of factors is increased after a point. The average the MP of the MP of that factor will diminishing. Reason is scarcity of fixed factors, individual of the fixed factor, lack of the perfect substitution of factor protection. சரி, அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து 3 ஸ்டேஜ். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் த MP இஸ் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் பார்த்தோன்னா என்னது குவான்டிட்டி, இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ், டிவிஷன் ஆஃப் லேபர். இது பார்த்தா இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டேஜ் 1ல் என்னது என் டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் அண்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் அவுட்புட், நம்பர் ஆஃப் அவுட்புட் போனால் N1 N1 N2 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, அவர் ஸ்டேஜ் 2ல் இன்க்ரீஸ் ஆகிறவங்க அவங்க ஸ்டேஜ் 3ல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. சரியா, law of return to scale. Law of return to scale it is long run analysis and all factors are variable. It seeks to the analyze the effect of the scale on the level of output. There are 3 kind of the return to scale: the increasing return to scale, constant return to scale, the decreasing return to scale. சரியா, மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் இது வரை இன்க்ரீசிங், இது மொத்தம் 3 ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். லா ஆஃப் இது லா ஆஃப் இது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். இதுனா லா ஆஃப் என்ன சொன்ன வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். இது லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். மொத்தம் 2 கேட்டகரி. லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். சரியா, அதில் வந்து இன்க்ரீஸ் ரிட்டர்ன் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல், டிக்ரீஸ் ரிட்டர்ன் லேபர். இன்க்ரீஸ் ரிட்டர்ன்னா ஓஎக்ஸில் வந்து ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதில் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸு அது வரும். ஓஆர் என்பது ஓசி என்பது இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ். சி அண்ட் டி வந்து கான்ஸ்டன்ட் நிலையாக இருக்கும் எப்பவுமே. டி அண்ட் எஸ் வந்து டிமினிஷிங். அப்போ குறைஞ்சது என்னது, இதில் வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ்கள் உயர்கின்ற ரிட்டர்ன்ஸ், அது கான்ஸ்டன்ட் நிலையான வருது. அப்புறம் வந்து குறைகின்றது. சரி, இதை தான் வந்து ரிட்டர்ன்ஸுகள். இதை 2 விதமாக சொல்கிறோம். என்னன்ட்டு இது வந்து என்ன 2 விதமாக சொல்கிறேன்னா, பொதுவாக பார்த்தோன்னா இதுதான் வந்து விகித அளவு மாறு விகித அளவு விதி சொல்லலாம். சரியா, இதை வந்து நீண்ட காலத்தை சொல்லலாம் வளர்ந்து செல் விகித விதி, மாறா விகித விதி, குறைந்த செல் விகித விதி கூட சொல்லலாம். இதை வளர்ந்து செல் விகித விதி இன்க்ரீஸ்னா வளர்ந்து செல் விகித விதி, மாறா விகித விதி, குறைந்த செல் விகித விதி கூட தமிழில் சொல்லலாம். சரியா, இன்க்ரீஸ் என்னது வளர்ந்த செல், கான்ஸ்டன்ட்னா மாறா விகித விதி, குறைந்த செல்னா குறைந்த செல், டிமினிஷன் குறைந்த செல் விகித விதி கூட சொல்லலாம். சரி, இதுதான் வந்து பொதுவாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். சரியா, தேங்க்யூ.